இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு மொத்தம் 8 தொகுதிகள் வழங்கப்பட்டன. இப்போது அவை எந்த தொகுதிகள் என்பதை திமுக அறிவித்துவிட்டது. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் ஸ்டாலின், திருமாவளவன் கையெழுத்திட்டுள்ளனர். முன்னதாக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அறிவாலயம் வந்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் எந்த இழுபறியும் இல்லை என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம். கையெழுத்தாகிவிட்டது. முறைப்படி அதிகாரபூர்வமாக கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். திருப்திகரமான சுமூகமான அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. விரும்பிய தொகுதிகள் கிடைத்துள்ளன. கடந்த முறை போட்டியிட்ட அது 2 நாள்ல தெரியும். இது நாளைக்கே தெரிஞ்சிடும். அதிகாரபூர்வமா முதல்வர் தான் அறிவிப்பார். கூட்டணியின் தலைவர் தான் அறிவிப்பார். எதுவா இருந்தாலும் அவர் அறிவிப்பார். அது தெரியல. அது எல்லா கட்சியும் முடிச்ச பிறகு அவர் அறிவிப்பார். இன்னும் ஒரு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இன்னைக்கு இரவே கூட முடிஞ்சிடலாம். இன்னைக்கு இரவே முடிஞ்சுச்சுன்னா நாளை காலையில அறிவிப்பார். இவ்வளவு நேரத்துக்கான காரணம் தொடர்ந்து நீங்க கேட்ட தொகுதிகளையே மற்ற கூட்டணி கட்சிகளையும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்க இருக்கும், விட்டு கொடுக்கறது இல்ல, திருப்திகரமா இருக்குமா? நேற்று சொன்ன மாதிரி தான் நிறைய கூட்டணி கட்சிகள் நாங்க கேட்கறது இன்னொரு கட்சி கேட்பாங்க, அவங்க கேட்கறத நாங்க கேட்போம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா இருந்தா அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க தான் முடிச்சுட்டு வந்துட்டோமே. இழுபறி இல்லையா? அதிகாரபூர்வமா என்னென்ன தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும். திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது ஏதேனும் பிரச்சனை எழாதா, வெடிக்காதா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்வதைப் போல இழுபறி ஏதும் இல்லை. 10க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிற போது தனித்தனியே ஒவ்வொரு கட்சியையும் அழைத்து பேசுகிற போது ஒரு கட்சி கேட்கிற தொகுதிகளை இன்னொரு கட்சி கேட்கும் நிலை இருக்கிற போது இந்த தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ஆகவே இதை அவர்கள் இழுபறி என்கிறார்கள். அப்படி எந்த இழுபறியும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்று இரவே அல்லது நாளை காலை அனைத்து தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் முதல்வர் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார்.